இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ரத்மலானையில் கைப்பற்றப்பட்ட கொக்கைனின் மொத்த நிறை 218 கிலோகிராம் என மதிப்பீடு. ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரை இன்று சந்திக்கவுள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் இன்றிரவு 9 மணி முதல் 8 மணித்தியால நீர்வெட்டு அமுல். இந்திய ஜனாதிபதி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. டூர் டி பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் 17ஆம் கட்டத்தில் ஸ்லோவேனிய வீரர் வெற்றி. இனி விரிவான செய்திகள். ரத்மலானை பொருளாதார நிலையத்தில் உள்ள சதோச களஞ்சிய சாலைக்கு சீனி கொண்டுவரப்பட்ட கொள்கலனில் இருந்து கைப்பற்றப்பட்ட கொக்கைனின் மொத்த நிறை 218 கிலோகிராம் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோரை இன்று சந்திக்கவுள்ளார். ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் நேற்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்தார். ஜூலி பிஷப் வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுடன் நேற்று மாலை கலந்துரையாடியதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதே அவரது இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் எனவும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. சாரதிகள் பற்றாக்குறை காரணமாக புகை விசிறும் நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. புகை விசிறும் இயந்திரங்களை கொண்ட 50 வாகனங்களுக்கு சாரதிகள் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு அபாயம் அதிகமாக காணப்படுகின்ற பகுதிகளில் புகை விசிறும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புகை விசிறும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மாவட்ட ரீதியாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கைகளின் பொருட்டு சாரதிகளை சேர்த்துக் கொள்வதற்கான அவசர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பணிகளை முன்னெடுக்கும் பொருட்டு சாரதிகளை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீர்வளங்கள் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர திருத்தப் பணிகள் காரணமாக கொழும்பின் சில பகுதிகளில் இன்று 8 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இரவு 9 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது. இதன் பிரகாரம் தெஹிவளை, கல்கிசை, ரத்மலான, சொய்சாபுர, அத்தீரிய, பெபிலியான, பெலன்தொட்ட, கழுபோவில, நுகேகொட, கொகுவல் ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. வெள்ளவத்தை, பாமன்கடை, கிருளப்பனை போலீஸ் நிலையத்திலிருந்து ரயில்வே அவென்யூ, ஹைல்வெல்ஸ் வீதியான வரைக்கும் குறுக்கு வீதிகளிலும், மேப்பர்ஸ் வரையான குறுக்கு வீதிகளிலும் நீர் விநியோக தடை அமுலில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தும்முள்ள சந்தியிலிருந்து துட்டகைமுன்னு வீதி வரையான ஹெவ்லாக் வீதி மற்றும் அதன் குறுக்கு வீதிகளிலும் இன்று 9 மணி முதல் இரவு 8 மணித்தியாலத்திற்கு குறைந்த அமுல் தடையுடன் கூடிய நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படும் என்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாணந்துறை திபெத்த பகுதியில் உள்ள வீடொன்றின் கூரை மீது ஏறி துப்புரவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கீழே தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். வீட்டின் உரிமையாளரான குறிப்பிட்ட நபர் கடந்த 15ஆம் திகதி கூரையை துப்புரவு செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தவறி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அவர் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலதிக சிகிச்சைக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். 55 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கொழும்பு ஹொரணை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு ஹொரணை பிரதான வீதியில் கெஸ்பாவன் நீதிமன்றத்திற்கு அருகில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி பிலியந்தல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 55 வயதான நபரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் கெஸ்பாவ மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.